கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய பெரியார் அவர்கள் குறித்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தரக்குறைவாக நிறைய தினம் பேசியிருக்கார். பேசினதுக்கு விளக்கம் கேட்டு இன்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் அவருக்கு எதிராக முழக்கத்தை வைத்தாங்க, கண்டன அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. கூடுதலாக தாப்பேத்தைக்கவனுடைய பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய கோவை ராமகிருஷ்ணன் அவர் கூட ஆதாரத்தை கொடுங்க, நான் அவங்க வீட்டுக்கே வரேன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைய தினம் அவங்க கட்சிக்காரங்க கூட வீட்டுக்கு போயிருந்தாங்க. காவல்துறை அவங்க கைது செய்திருக்காங்க. அதே நேரத்தில் சீமான் அவர்கள் நான் பேசுனது என்ன தவறு இருக்குது, அவர் அதை பேசியிருக்காருன்ற மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. தந்தை பெரியார் அவர்கள் பெண்கள் குறித்து அப்படி பேசியிருக்காரா? சீமான் தற்போது அதை பேசுவதற்கான காரணம் என்னங்க சார்? விநாயகர் எப்படி பிறந்தார்? சீமான் பேச்சு. விநாயகர் பார்வதியினுடைய பரமேஸ்வரனுடைய அழுக்குக்கு பிறந்தார். ஒரு அழுக்குக்கு பிறந்தான் விநாயகன். இவ்வளோ அழுக்கு தான், அழுக்கின் மூட்டை தான், அழுக்கின் மொத்த உருவம்தான் பார்வதி. இது ஒரு தெய்வமா? மானம் கட்டவங்களா விநாயகரை கும்பிடலாமா? இது சீமான் பேசியிருக்காரு. நாம் தமிழர் கட்சியில் யாராவது ஒருவருடைய மனைவி இறந்தால் அந்த மனைவியை நாம் தமிழர் கட்சிக்காரன் 24 மணி நேரத்தில் மறுதிருமணம் செய்து கொள்ளலாம். முதல் கணவனுடைய கல்லறை காய் முன்னே திருமணத்தை நான் நடத்தி வைப்பேன். திருமணம் நடத்துவன் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கணும். அவன் அந்த திருமணத்தை முடித்துவிட்டு முதலிரவு பார்த்தவுடன் எனக்கு அனுப்ப வேண்டும். நான் தான் தலைமை ஒருங்கிணைப்பாளர். அவன் ஒருங்கிணைப்பான், நான் அந்த பெண்ணை நான் ஒருங்கிணைப்பேன், நான் தலைமை ஒருங்கிணைப்பாளர். சீமான் பேச்சு. நாம் தமிழர் கட்சியில் திருமணம் முடித்தால் திருமணம் முடிக்கக்கூடிய அந்த மனைவியின் அம்மா இருந்தால் அந்த அம்மாவையும் இவன் வைத்து கொள்ளலாம். மாப்பிள்ளைக்காரன் பேசியிருக்காரு. திருமணம் முடிக்கக்கூடிய வீட்டில் அந்த மணப்பெண்ணுடைய அக்கா இருந்தால் அந்த அக்காவை ஒருங்கிணைப்பாளர் சீமானாக எனக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் பேசியிருக்காரு. திருமண நாம் தமிழர் கட்சிக்காரன் இலங்கை அகதிகள் ஈழ பெண்களை கற்பழிக்க வேண்டும், ஈழப்பெண்களுக்கு வாழ்வு கொடுப்பதாக சொல்லி அகதிகளை காதலிப்பதாக சொல்லி கற்பழிக்க வேண்டும். கற்பழித்து பஞ்சாயத்தினிடம் வந்தால் நான் அந்த பஞ்சாயத்தில் தலையிட்டு கற்பழிப்பது ஒன்றும் குற்றம் அல்ல, கற்பு ஒன்றும் சாதாரண விஷயம்தான், என் கட்சிக்காரனுடன் உடன்பட்டு செல், அவனோடு சென்று விட்டு என்னோடு வா, அவனுக்கு பெயர் ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சியின், எனக்கு பெயர் தலைமை ஒருங்கிணைப்பாளர். இப்படி பேசியிருக்காரு. இதெல்லாம் உண்மைதானா சார்? பெரியார் பேசுனது உண்மைன்னா இதை நான் உண்மையை காட்டுறேன். இன்னும் பேசியிருக்காரு. ஒரு மணமகளை கட்டினா அந்த மணமகளோட அம்மாவை வைத்து கொள்ளலாம் ஸ்டெப்னியாக பேசியிருக்காரு. சீமான் பேசியிருக்காரு. நான் அப்படி தான் வாழ்கிறேன்னு சொல்கிறாரு. அவர் பெரியாரை பற்றி பேசுனது காமிச்சா நான் காமிக்கிறேன். இதான் நிலவரம். இப்போ முரண்பாடாக போயிடாது. அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு அப்படின்றக்காக நம்ம நான் இப்போ இது அவர் பேசின பேச்சு நாம் தமிழர் கட்சி சுடுகாட்டில் இன்னொரு பேசியிருக்காரு. யாரவாது நீ காதலித்து அந்த பெண்ணை நீ அடைய முடியவில்லை என்று சொன்னால் அவர் நடிகை, இப்போ நானெல்லாம் உதாரணத்துக்கு நடிகை சோபாவை விரும்பினேன், ஆனால் எனக்கு அன்றைக்கு வசதி இல்லை. நடிகை படாபட் ஜெயலட்சுமி விரும்பினேன், எனக்கு அவளை அடைவதற்கு வசதி இல்லை. இருவரும் தற்கொலை செய்து கொண்டு இறந்து விட்டார்கள். கோடம்பாக்கம் வண்ணாரப்பேட்டை சுடுகாட்டில் அவர்களை அடக்கம் செய்து சுடுகாட்டில் அவர்களுக்கு கல்லறை எழுப்பியிருந்தார்கள். நான் வீடு வாசல் இல்லாமல் சென்னையில் பிச்சைக்காரனாக சுற்றி திரிந்த பொழுது, பிக் பாக்கெட்காரனாக சுற்றி கொண்டு கொடுத்த பொழுது, நான் இரவு கோடம்பாக்கம் வண்ணாரப்பேட்டை படாபட் ஜெயலட்சுமி கல்லறையில் நான் அவளை அடைய முடிவதற்காக இரவெல்லாம் அந்த கல்லறையை கட்டிப்பிடித்து தூங்கி அடைந்ததாக நினைத்துக் கொள்வேன். ஆகவே நாம் தமிழர் கட்சியில் வரக்கூடியவர்கள் யாரையார் நீ அடைய முடியவில்லை என்றால் அந்த பெண்ணை புதைத்த இடத்திலோ அல்லது கல்லறை கட்டிய இடத்திலோ இரவு முழுவதும் படுத்து தூங்கு, நீ அடைந்ததாக நினைத்து விடுவாய். நான் தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கு சொல்லிக் கொள்கிறேன் சொல்லியிருக்காரு. இதான் நிலவரம். நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். நீ தான் பெரிய வெண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா, நாங்கள் பேசி ஆட்சியை பிடிச்சவங்க 100 வருஷம் திராவிட இயக்கம். 1924 சுயமரியாதை இயக்கம். பெரியார் சொரியார் யாருக்கு சொரிஞ்சு விட்டார்? யாருக்கு சுகமாக இருந்துச்சு? பெரியார் சொரிஞ்சு விட்டு யாருக்கு சுகமாக இருந்துச்சு? உங்கள் ஆத்தாக்கா, உங்கள் அக்காக்கா, தங்கச்சிக்கான்னு கேட்போம்ல.
பெரியாரை சொரியார்ன்றவன் சொல்கிறான், சொரிஞ்சு விட்டாருன்னு வச்சுக்கப்பா. இப்போ ராஜா ஒரு முட்டா போய் பேச்ச பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அவர் விபச்சாரிகளோட போனார். விபச்சாரம் பண்ண வந்த கூட்டம் தானே ராஜா கூட்டம். நீங்கள் தான் விபச்சாரி அனுப்பிச்சி விட்ருங்க. அவர் வயசுக்கு போயிருப்பாருப்பா. அது என்ன பெரிய தப்பு, ஆம்பளை போயிருக்காரு. நான் நீ அப்படி தான் சொல்லணும். உனக்கு ராஜா ராஜா பேச்ச போய் பரப்புறாங்க இந்த சீமான் பொடியை கட்சிக்காரங்க. ராஜா சொல்கிறான், அவருக்கு போய் அவருக்கு ஆண்மைத்தன்மை இருந்தது, விபச்சாரம் பழகினார். நீ ஒத்துக்கிறேன், நான் ஒத்துக்கவா? இல்லை, நீ இவங்களுக்கு இப்படி தான் பதில் சொல்லணும். நான் இல்லாத நீ சொல்லும்போது நான் பேசுவேன். நீ பேசிட்டு தான் பெரிய கட்டிக்கார நினைக்காத. நாங்கள் பேசுவோம். நாங்கள் பேசியே ஜெயிச்சவங்க. எங்களை எழுத்து நீ சொல்கிற, நீ வேணா மாப்போசியை பார்த்துருப்ப, நீ வேணா சீப்பாயத்தினாரை பார்த்துருப்ப, நீ மயிரை பிடுங்க போகிற. ஏய், மாப்போசிக்கு இறுதி அடக்கம் மரியாதை கொடுத்து இறுதி அடக்கம் பண்ணவே நாங்கள் திராவிட இயக்கம். சீப்பா ஆதித்தனார் அவர்களுக்கு சபாநாயகர் பதவி கொடுத்து அமைச்சர் கொடுத்து அழகு பார்த்து அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தது திராவிட இயக்கம். திராவிட இயக்கத்தை எவன் எதிர்க்கிறானோ அவனுக்கு இறுதி அஞ்சலி திராவிட இயக்கம் தாண்டா செலுத்திருக்கு. நீ என்ன கிழிச்சு புருவ, என்ன கிழிச்சு புருவன்னு கேட்குறேன். திராவிட கூட்டம் நான் கடந்து வந்த பாதை திராவிட பாதை. இப்பொழுது நான் நடக்கும் பாதை வேறு பாதை. இப்போ எந்த பாதையை கூட்டு போகிற? நாசகார பாதை கூட்டு போகிற. நாசகார நாசிக் பாஜக பாதைக்கு கொண்டு போய் விற்க போகிற. எங்களுக்கு என்ன இருக்குது? நம்ம என்ன சொல்கிறோம்? மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகுண்டார் பெரியார். எதையும் ஏன் எதற்கு எப்படி என்று கேள். பெரியாருடைய பேச்சை கேள்றா. விளக்கண்ண, நான் சொல்கிற கருத்தை உனக்கு சரியாக இருந்தால் ஒத்துக்க, இல்லாட்டி விட்டுறான்ட்டாரு. விட்டுட்டு போடா, போய் நீ என்ன செய்ய போகிற, நாட்டுக்கு என்ன கிழிக்க போகிற, என்ன மயிரை பிடுங்கணும்னு பேசு. அவர் இறந்த 51 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி இந்தியாவிலேயே அம்பேத்கர் சிலைக்கு கூட பாஜகக்காரை மாலை போட போகிறேன்னு. இந்தியாவையே இன்றைக்கு பெரியார் என்ற பெயரை சொன்னா தாண்டா மிரளுது. ஆளும் இருக்கும், பாசிசம் இருக்கும். அப்ப கிழமை கைத்தடியை கண்டு பயப்படுற கூட்டம் நீங்க. கிழமை கைத்தடிக்கே பயப்படுறீங்க. இறந்த 51 வருஷம் ஆச்சுல. அவர் அப்படி பேசினாரு, இப்படி பேசுறாரு. இப்போ நீங்க என்ன பேசுறீங்க சொல்லுங்க, நாட்டுக்கு சொல்லுங்க. நீங்க என்னடா செய்ய போறீங்க, என்னடா செய்ய போறீங்கன்னு சொல்லி வாங்க. பெரியார் சொல்லி வந்தார். அவர் யார் கை நீட்டுறானோ அவன் தாண்டா அதிகாரத்துக்கு வர முடியும். காங்கிரஸ் கட்சிக்குள்ள மிகப்பெரிய ஆதிக்க போர். என்ன போர் உனக்கு தெரியுமா? பொடிப்பயலுக்கு பொடியில் வயசாக கழட்டு போய அவன் பொடிய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், பைத்தியக்காரை மாதிரி. பெரியாரை பேசினா திராவிட கழகம் பேசுவாங்க. இன்னைக்கு நம்முடைய ராமகிருஷ்ணன் வீட்டுக்கு போறேன்டாரு. அங்கே பாண்டிச்சேரியில் நம்முடைய திராவிட கழக தோழர்கள் அவன் இருக்கிற இடத்த நோக்கி போயிட்டாங்க. இதெல்லாம் அவனுக்கு பத்தாது. கூப்பிட்டு சப்பு நாளைக்கு இறுக்கி போட்டுறான். அவனை வரப்போகுது. இவன் திராவிட இயக்கத்தை சாதாரண நினைக்கிறான். நாளுக்கு கூலிக்கு 2 வேலை பிடிச்சிக்கிட்டா இவன் பேசுனா நீ பெரிய ஆளை வந்துடுவா. என்ன அவனுடைய சித்தம்? திராவிட இயக்கத்துக்கு நீ யாரை வஉசியை சொன்னால், வஉசி அவர்கள் எதுக்கு பெரியார் படத்தை பெரியார் உயிரோடு இருக்கும்போதே திறந்து வச்சு பெரியார் தான் நாட்டுக்கு வழிகாட்டின்னு பேசினாரா இல்லையா? ஆதாரம் இருக்குல்ல. அவர் ஒரு கடிதம் எழுதினார்ன்ற அந்த கடிதம் இன்னைக்கு இருக்கு ஐயாட்ட. அந்த அவருடைய பையனுக்கு எந்த காங்கிரஸை வெளியேறணும்னு சொன்னாரோ அந்த காங்கிரஸ் வஉசி பையனுக்கு வேலை வாங்கி தரல. ஐயா பரிந்துரை பண்ணியிருக்கிறார். ஆங்கிலேயன் அவருக்கு உதவி செஞ்சிருக்கிறான். அதான் ஆங்கிலேயன் பேர் வாலேஸ் அப்படின்ற பேர் வச்சிருப்பார். அவருடைய தியாகம் உச்சம். அவருடைய வஉசியுடைய தியாகம் என்பது அவர் தான் கப்பலோட்டிய தமிழன். உன்னை மாதிரி பேதா அவருக்கு ஜாதி பெற சொல்லிட்டார். எங்களுக்கு அவர் தெரிஞ்சது கப்பலோட்டிய தமிழன், ஒரு வீரத்தமிழன், மரத்தமிழன், சுயமரியாதை தமிழன். அதனால தான் சுயமரியாதை தமிழன் பெரியாரை அவருக்கு படம் திறந்து வச்சு பெரியார் சிறந்த வழிகாட்டுகிறார் நாட்டிற்கு வஉசி பேசியிருக்கார். நீ அவரை பாட்டேன்ற. அவன் என்ன சொல்கிறான்? ஒரு நிருபர் கேட்குறாங்க, என்னங்க பெரியாரை பாட்டேன்னுங்க, ஏன்டா பொண்டாட்டியை மாத்துற, காதலியே மாத்துற, பாட்டெல்லாம் மாற்றினா அது கோளாறாயிரும்டா. இப்போ எங்கள் அப்பாவுடைய அப்பா யாருன்னு கேட்டால் முத்துமாயத்தேவர். நான் சொன்னேன். அதுக்கு முன்னாடி கொத்தாலங்கருப்பு தேவை, அதுக்கு முன்னாடி வரிசையாக எங்களுக்கு இருக்கு ஆங்க தேவை. இப்போ எங்களுக்கு அது வரிசையாக இருக்காது மாதிரி நீ சொல்லு.
பாட்டனை மாற்றிக்கிட்டு என்ன அர்த்தம்? அப்போ உங்கள் அப்பையாரு உங்கள் ஆத்தாரு இதைத்தான் நாங்கள் கேட்குறோம். இப்போ நாங்கள் வேறு பாதைக்கு போகிறோம். எந்த பாதைக்கு போடா, நீ உன் பாதைக்கு போன்றோம். நாங்கள் நான் என்ன சொல்கிறேன், நீ தமிழனே இல்லை என்பது என் கருத்து. நீ சிங்களம் தான் உன்னுடைய பாரம்பரியம், மூதாதையில் இருந்த ஊர். இப்போ எனக்கு 5 பாட்டும் பெற சொல்லிட்டேன், 5 பாட்டி பெற சொல்லிட்டேன். இப்போ மதுரையில் விளக்குத்தூண் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த விளக்குத்தூண் போலீஸ் ஸ்டேஷன் பழைய கட்டடம். வரி வசூல் பண்ணுறதுக்கு கண்ட்ரோலர் போடுவான் ஆங்கில ஏகாதிபத்தி. நான் சொல்கிறது வரலாற்று செய்தி. இங்கிலாந்தில் மியூசியத்தில் வச்சுருக்கிறான். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் எழுதிய ஒரு நாவலில் இது இருக்குது. நான் சொல்கிறது வரலாற்று செய்தி இருக்குது. அங்கே வரி வசூல் பண்ணுறதுக்கு ஆங்கிலேயனை போட்டிருக்கான். ஆனால் எங்கள் உறவினர், எங்கள் மூதாதை, எங்கள் பாட்டை, நீ சொல்கிற மாதிரி பாட்டன் கூட்டினு யார்? வ.உ.சியை பாட்டேன், பாரதியாரை பாட்டேன், அப்புறம் பெரியார் பாட்டேன், அப்புறம் பெரியார் இப்போ இல்லை, எனக்கு பேர் எங்கள் அண்ணா தலைவர் இப்போ இல்லை. இப்படி டெய்லி மாற்றக்கூடாது. நாங்கள் பிறந்து வளர்ந்து எங்களுக்கு உறந்துக்கு பெரியார் தான் எங்களுக்கு அரசியல் ஆசான். பேரறிஞர் அண்ணா தான் மறுமலர்ச்சி தூதுவன். திராவிடம் தான் இந்த நாட்டின் மனிதனை மனிதனாக்கியதுன்னு சொல்கிற கருத்தில் எங்களுக்கு 1000 கருத்துவாளர்கள் திராவிட இயக்கத்தில் இருந்தாலும் இந்த திராவிட இயக்க சித்தாந்தத்தில் என்னை நான் மாற்றிக்கொள்ளலை. ஒன்றே மாதிரி அந்த பாதை வேறு, இந்த பாதை வேறு, இந்த பாதை காசுக்காக பணத்துக்காக பேடித்தனமாக பேசலை. நீ பேடித்தனமாக பேசுகிற. இறந்த 51 வருஷம் கழித்து அவரை பேசி நீ பிழைக்கணும், பிச்சைக்கார போல பிழைக்க நிற்கிறப்ப பிரபாகரனை சொல்லி பிழைச்ச நாங்கள் கெடுத்துட்டோம் திரள் நிதி. இப்போ நேற்று கூட லண்டன்லேருந்து ஒருத்தர் பேசினார். நல்ல வேலைக்கு அருமையான நிதி அவனுக்கு அனுப்ப தெரிஞ்சேன், உங்கள் காணொலியை கேட்டு என் நண்பரை கொடுத்துட்டு வந்தார், பார்த்து நிறுத்திட்டேன்டார். இப்போ திரள் நிதி பிரபாகரனை பேசி நின்று போச்சு. இப்போ பெரியாரை பேசி ஆர்எஸ்எஸ் பாஜக கிட்ட பணம் வாங்கி ஈன பொழப்பு பிழைக்கலாம், பிச்சைக்கார பொழப்பு, மகனுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்த்துருக்கேன், ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கேன் நாய், அது வாங்கணுன்றதுக்காக கோடான கூடிய பெட்டியை பிஜேபிட்ட வாங்கணுன்றதுக்காக பெரியாரை திட்டுறேன். இல்லை அந்தளவுக்கு அசியமாக இறங்கி போவார். அவன் சுடுகாட்டிலேருந்து பிறந்து வந்து எப்படி இறங்கி போகாமல் இருக்கு? சுடுகாடு தாங்க வீடு. இன்னைக்கு வரைக்கும் ஆதாரம் போட சொல்லுங்கள், நான் என் ஆதாரம் போடுறேன். அந்த விளக்குத்தூண் போலீஸ் ஸ்டேஷன் பழைய கட்டடம். அங்கே கண்ட்ரோலர் அவன் அந்த தெருவுக்கு அவன் தான் வசூல் பண்ண வந்திருக்கான் ஆங்கிலேயன். எங்கள் மூதாதையே எங்கள் பாட்டை அவனை போய் கதவை தட்டுறான். என்னடான்னு கேட்குறான், வசூல் கொடுத்துருக்கேன். அவன் தான் வசூல் பண்ணுறதுக்கு வெள்ளைக்காரன் போட்டிருக்கான். இவன் போய் வசூல் கேட்குறேன். என்னன்னு கேட்டா, ஓ வீட்டை பாதுகாக்கிறவன் நான்டா, நான் தான்டா காவலாளி, எனக்கு காவல் வரி கொடுவான்னு காவல் வரியை வெள்ளைக்காட்டை வாங்கினவே எங்கள் பாட்டேன். மேஸ்திரி வீதி மதுரையில் பார்த்தா மேலே மாஸ்திரி வீதி, கீழே மாஸ்திரி வீதி, மேஸ்திரி வீதி இருக்கும். அந்த மேஸ்திரின்றவன் தான் எங்கள் பாட்டம் கூட்டேன். மதுரையை காவாத்தவங்க பூர்வீகம். இப்படி ஒரு வரலாறு இருக்குது. உனக்கு என்ன வரலாறு இருக்குது சொல்லு? என்ன நீ தொழில் பண்ண சொல்லு? நீ இப்போ நான் வந்து இளம்பொழுதி பாண்டியன், பெருஞ்சேரலாத பாண்டியன், அவன் இவன் என்னென்னத்தோ சொல்லு உளர்றான். பெருஞ்சேரலாத வேற பாண்டியன் வேற உளர்றான். அவனா உளறிக்கிட்டு அவன் அவங்க காலத்தில் இப்போ நாங்கள்லாம் வந்து காவல் வசூல் பண்ணோம். நீ என்ன பண்ண? ஓ நல்லவர் அண்ணா, அதை மட்டும் நாங்கள் கேட்குற கேள்விக்கு இந்த சொல்லாங்க என்ன? நீ நாங்கள் கேட்ட கேள்விக்கு விட்டு சரியான பதில் சொல்லணும். அதை விட்டு தேவையில்லாத பேச்சு பேசக்கூடாது. நீ பேச நானும் பேசுவேன். நாங்கள் பேசியே ஆட்சியை பிடிச்சி 60 வருஷமாக ஆண்டுக்கிட்டு இருக்கோம். நீ நினைக்கிற மாதிரி திராவிடத்துடைய போகிற போக்கில் தள்ளி விட்டு போகிறோம்னு நினைக்கிற பாரு, அது எந்த காலத்து உண்மையை வந்து உனக்கு நாங்கள் இறுதி மரியாதை நாங்கள் தான் கொடுப்போம். இல்லை இந்த அளவுக்கு போகலாமா? இறுதி மரியாதை அளவுக்கு அவனுக்கு கொடுக்க திராவிடம் கொடுக்க. அவன் 1000 வருஷம் வாழ்ந்துட்டு போகிறான், 1001 வருஷம் கூட வாழ்ந்துட்டு போகிறான். ஆனால் இறுதி மரியாதை திராவிட இயக்கம் தான் செலுத்தும். ஏன்னா பொய் பித்தலாட்டமாக பேசிக்கிட்டு இருக்கான். பெரியாரை பேசினா அடி வாங்க போகிறேன், அடி வாங்கிட்டு அழுதுட்டு நான் வந்து ஊர் பூரா வந்து அடி வச்சு விட்டாங்க திராவிடம். இப்போ அனுதாபால தேட பார்க்குறேன். இதான் உண்மை. பெரியார் 51 வருஷம் ஆச்சுரா, செத்து 151 ஆண்டுகள் ஆச்சுரா. அவரை போய் நீ பேசிக்கிட்டே இருக்கன்னா அதை பேசி நீ என்ன சாதிக்க போகிற சொல்லு? பெரியார் உயிரோடு இருக்க காலத்திலேயே செருப்பு மாலை விடுங்க ஐயா. அந்த டைலாக் இப்போ நீ பேசுகிற, பெரியார் பேசுகிற டைலாக் தானே நீ பேசுகிற. எனக்கு 7 இன்ச்சு செருப்பு கூட 8 இன்ச்சு செருப்பு. ஐயா வந்து ரிக்ஷா விட்டு இறங்கியே இன்னொரு செருப்பு இருக்கான்னு எடுத்துகிட்டு போவார், அதை ஏழை விடுவார். செருப்பு மாலையும் ஒன்று தான், அவருக்கு மலர் மாலையும் ஒன்று தான். அவர் மனு தர்மத்தில் சொல்லியிருக்காங்கல்ல, மனு தர்மத்தில் சேரன் சோழன் பாண்டியன் காலத்தில் மனு தர்மத்தில்
நீ எந்த இடத்துல இருந்த சீமான்? இப்போ என் பாட்டம் கூட்ட எந்த இடத்துல இருக்கான்னு கேட்டால் காவல் காத்திருக்கான், வீரர் படையில் இருந்திருக்கான். ஒன்று எந்த இடத்துல வச்சுருந்தா ஓன் பாட்டம் கூட்டணுன்றது மட்டும் தான் நீ பேசணும். இதை மாற்றினதுக்கு போராடினது யாரு? வஉசி எவ்வளோ பெரிய 3 தலைமுறை வழக்கறிஞர், மிகப்பெரிய தொழிற்சங்க தலைவர், திருக்குறளுக்கு விளக்கம் எழுதியவர். அவர் அன்னைக்கு பெரியாருக்கு படந்திரது வைத்து பெரியாரை பாராட்டுறாருன்னா சும்மாவா? எங்க ஆணிவேர்? இந்த மண்ணிற்கேற்ற மார்க்சியத்தை சொன்னவரா பெரியார்? வர்க்க போராட்டம் இங்க வெற்றி பெறாது. ஏழை தொழிலாளி முதலாளி போர் இங்க இல்லை, அது ரஷ்யாவில் உண்டு. அது ரஷ்ய பெரியார் தான் முதலாக கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை வெளியிட்டது. குடியரசு இதழ். பெரியாருடைய அண்ணன் சிறைக்கு போனார். கிழிக்கிற வண்ண இது மாதிரி ஏதாவது ஒன்று சொல்ற அவங்க பாட்டம் கூட்டனுக்கு. காம்ரேட் தோழர் என்ற வார்த்தையை பயன்படுத்திய இதழ் குடியரசு இதழ் பயன்படுத்தியவர் தந்தை பெரியார். சிங்காரவேலர் யாரோடு இணைந்து பணியாற்றினார்? பா ஜீவானந்தா யாரோடு இணைந்து பணியாற்றினார்? சக்கரை செட்டியார் யாரோடு இணைந்து பணியாற்றினார்? முதலாக மே தினத்தை கொண்டாடியது சக்கரை செட்டியார். சிங்காரவேலர் அன்றைக்கு வெள்ளைக்கார அரசு மே தினம் கொண்டாடியதற்காக நாடு கடத்தும் உத்தரவை போட்டான். அந்த நாடு கடத்தும் உத்தரவை தமிழகத்தில் நீதி கட்சி அரசு இருந்தது. உடனே திரும்ப பெற வேண்டும் என்று போராடி திரும்ப பெற வைத்தவர் பெரியார். பேசுறா வழக்கண்ண காசுக்காக எதையும் பேசுறான். காட்டியும் கொடுப்பேன், கூட்டியும் கொடுப்பேன், யாரையும் காட்டி கொடுத்து பிழைக்கிற நாய், ஈன நாய். என்ன பேசுற நீ? விட்டுக்கிட்டே இருப்போம்னு நினைக்கிற? எல்லை இருக்கு வச்சுக்க. போல நாயும் பிழைக்கும். உன் பாட்டையும் பாரதி மாதிரி சி நாயும் பிழைக்கணும். அந்த பிழைப்பு பிரபாகரன் என்னடா நீ பிரபாகரன் சொல்லி விட்டார் கிழிச்சாருன்ற? பிரபாகரன் களத்திலிருந்து யார்கிட்டா பேசினார்? ஓண்டியா பேசினார். தாவனா பாண்டியன் அருகில் இருந்தவன். தாவனா பாண்டியன் மறைந்த தாவனா பாண்டியன் பேசினார். வைகோட்ட பேசினார். நாடாளுமன்ற தேர்தலில் வைகோ போட்டியிட மாட்டேன்னு சொன்னார். அந்த தேர்தலில் அண்ணே நீங்களாம் நாடாளுமன்றத்துக்கு போகணும்னே தயவு செய்து போட்டிடுங்கன்னு சொன்னாரா? அருகில் இருந்து கேட்டவன நாங்கள்லாம். மதுரையில் திராவிடர் கழக ஆசிரியர் வீரமணி நடத்தின மாநாட்டில் அமிர்தலிங்கம் மங்கையர்கர கரசியும் கலந்த மாநாட்டில் குமரி நாடான் கொடியேற்றினார். அந்த வரலாறு உனக்கு தெரியுமா? திராவிடம் எங்கன்னு கேட்கல. ஆண்டன் பாலசிங்கம் இப்போ புத்தக கண்காட்சியில் சென்னையில் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. திராவிடத்தின் வழிகாட்டுதல் தான் தமிழன். தமிழன் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தமிழிலும் கேட்குறோம்னு சொல்லி ஆண்டன் பாலசிங்கம் புத்தகம் தான் இருக்கு. வாங்கி படி. மானங்கட்ட நாய். பிரபாகரனை சொல்லி பிழைப்பு நடத்துகிற நாய். பிரபாகரனுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம் சொல்கிறேன். இப்போ நாங்கள் கேட்ட கேள்விக்கு அவன் தம்பி எவனாவது கரெக்டாக பதில் சொல்லு. இல்லைண்ணா இதோட மோசம் பெரியார் நீ பேசுனா நான் இதோட மோசமாக பேசுவேன். நீ சண்டியர்லாம் கிடையாது தமிழ்நாட்டில். நாங்கள் பிறக்கும் போதே செண்டியர். எங்கள் ரத்தமே செண்டியர் ரத்தம். அடங்கி எங்களை அடக்குனது இந்த திராவிடம். தம்பி புத்தியை தீட்டுறா, கத்தியை தீட்டாத. அதுக்காக ஒரு நாட்டில் ஒன்றுத்துக்காகாத நாய் நடிகை விரும்பிட்டு அந்த நடிகை கிடைக்கன்னா நடிகை இறந்த கல்லறையில் போய் சமாதியில் போய் கட்டி பிடிச்சி விடிய தூங்குற ஒரு ஈன நாய் இது பேசும் பெரியார கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. பிரபாகரனுக்கு ஈழ போராட்டம் நாங்கள் கேட்குறது 82லேருந்து 2008 வரைக்கும் என்னடா கிழிச்ச? 2009 நீ ஆட்டம் போட்டோன்னு சொல்லி விஜயலட்சுமி சொல்லியிருக்க. அதுக்கு பதில் இல்லை. என்ன கிழிச்ச? பிரபாகரன் இறந்து விட்டார் அப்படின்னு நீ நினைக்கிற. இன்னைக்கு நான் சவால் விட்டு சொல்கிறேன், பிரபாகரன் வருவார், உறுதியாக வருகிறார். அது ஒன்றும் மாற்றமே இல்லை. இயேசு வருகிறான்ற மாதிரி நான் சொல்லலை. எங்களுடைய மேதகு பிரபாகரன் வருகிறார். தமிழ்நாட்டில் தமிழ் ஈழம் இலங்கையில் அமைவது உறுதி. மேதகு பிரபாகரன் அமைப்பது உறுதி. இப்படி சொன்னாலே
24 மணி நேரம் ஒன்றுக்கு இருந்துக்கலாம், யூரின் போயிடும். யாருக்கு? சிங்களனுக்கு பயப்படுறான பிரபாகரன் வருகிறார் என்று சொன்னால் சிங்களன் பயப்படுறான இல்லையா, சீமான் பயப்படுறான். பேர் பாருங்க, சீமா விளக்கமாருக்கு பட்டு குஞ்சு தேவையான உனக்கு சீமா பரதேசி பேலை உனக்கு கூட சீமான் பேர் வச்சிருக்கேன் பாரு. இவன் பேர் சீமான் இல்லை சார். அதை தான் ஆதாரம் வெளியிடறான்றேன் நான். எங்கே படித்தேன், எங்கே பிறந்தோம், பூர்வீகம் என்ன, நீ யார், பெரியார் வர்றதுக்கு முன்னாடி உங்கள் நிலைமை என்ன, யாரை பார்க்கக்கூடாது தீட்டுனானோ, யாரை தொடக்கூடாது தீட்டுனானோ, யாரை படிக்கக்கூடாதுன்னு சொன்னால், யாரை சேலை அணியக்கூடாதுன்னு சொன்னால், யாரை மார்பக வரி போட்டால், யாரை ஜாக்கெட் போடக்கூடாதுன்னு சொன்னால், இதுக்கெல்லாம் போராடினது உன் பாட்டை யாரா? தந்தை பெரியார் என்ற பாட்டனை தவிர வேற ஏன்னு சொல்லு, வரிசையா பேர் சொல்லு. உனக்கு இழிவுபட்ட எனக்கு இழிவுபட்ட மனுதிருவத்தில் உனக்கும் கல்வி மறுக்கப்பட்டது, எனக்கும் கல்வி மறுக்கப்பட்டது. இன்றைக்கு திராவிட கழக ஆசிரியர் வீரமணி தலைமையில் மதுரையில் நான் பேசிட்டு இருக்கேன் ஆர்ப்பாட்டத்தில். நீதிமன்றத்தில் 34 நீதிபதிகளில் 4 நீதிபதி போட போகிறான், 4 பேரும் பார்ப்பனர், அதில் குரல் எடுத்து கொடுக்க மாட்டேன்றான். ஆசிரியர் வீரமணி இதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணி முதலமைச்சராக போகிறாரா? ஒன்னே மாதிரி திறநிதி வசூல் பண்ணாரா? பெரியார் அவருடைய வீட்டில் தென்னை மரங்களால் கல் உற்பத்தியார் சொல்லி அவர் அழிச்சிருக்காரு, மரமே வேணாம்னான்ட்டாரு. நீ எதை அழிச்சிருக்க? ஒன்றும் இல்லாமல் ஒரு சாமியார் பே மாதிரி நிர்வாணமாக இருந்தவன் ஈசிஆரில் பங்களா, நாய் வெளிநாட்டு நாய், கர்ச்சிப்பு வெளிநாட்டு கர்ச்சிப்பு, கார் வெளிநாடு, அந்த நாய்க்கு பிஸ்கட் வெளிநாடு. இதெல்லாம் யார் காசு? பிரபாகரன் வருகிறார் என்று சொன்னால் 5 ஓடி ஒளியக்கூடிய தற்கொலை பண்ணிடுவான் சீமா. ஏன்னு கேட்டால் பிரபாகரன் தூக்கி போட்டு எத்த போகிறது இவனை தான். பிரபாகரனை பரமேதிரி சிங்களன் கூட இவ்வளவு கேவலப்படுத்தலை, அவ்வளவு இழிவுபடுத்திட்டான். பிரபாகரன் ஒரு மாஸ்டர் 28 கிலோ கறி கொடுத்து விட்டாரான் இவனுக்கு, ஆமக்கறி. எவ்வளவு ஃப்ராடு பாருங்க. 28 கிலோ எங்கேடா கொடுப்பாங்க? சாப்பாட்டில் போட்டி போட்டாங்களாம். ஏண்டா ஒரு மாவீர அப்போ எவ்வளவு பொய் பித்தலாட்ட அவர் பேரை சொல்லி சொன்னார், ஏன்ட்ட சொன்னார் சொல்லி உலகம் பூரா வசூலை நிறுத்திட்டான். இவன் பக்கா பித்தலாட்டம் ஃப்ராடுன்னு உலகம் பூரா தெரிஞ்சு போச்சு. இவனுக்கும் பிரபாகரனுக்கும் துளி அளவு சம்பந்தம் இல்லை, தெரிஞ்சு போச்சு. இப்போ திராவிட கருத்தில் எதிர்த்து பேசினாதான் மக்கள் இங்கே இவனை மதிக்க போகிறதில்ல. இங்கே தமிழ்நாடை பற்றி தெரியாமல் இருக்கான். டேய், போன சட்டமன்ற தேர்தல் ஆற்றுல அழகர் இறங்கினார் காலையில். இங்கே கடவுள் மறுப்பாளர் மட்டும் பெரியார தலைவனை ஒத்துக்கிறல, அதை தெரிஞ்சுக்கிட்டா சீமான். ஏன் ஆர்எஸ்எஸ் இங்கே தோக்குறான், பிஜேபி ஏன் தோக்குறான்? ஆர்எஸ் எல்லா வித்தையும் தமிழ்நாட்டில் காட்டிகிட்டு இருக்கான், எல்லா வித்தையும். அத்தனை வித்தையத்தையும் நாங்கள் முறியடிக்கிறோம். திராவிடா ராஜகோபாலாச்சாரியார் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து அப்போ என்ன தொழில் பார்க்குறானோ அதை மகன் பார்க்கணும்னு கொண்டு வந்தார். அதை எந்த பாட்டையும் ஒழிச்சான்? பெரியார் என்ற பாட்டை தான். என்னடா ராஜாஜியை விட்டால் மிகப்பெரிய ஆபத்தாக இருக்குது. அதாவது உதாரணத்துக்கு சொன்ன எஸ்பியாகவும் இருக்கார், டிஎஸ்பியாகவும் வர்றாரு, இன்ஸ்பெக்டராகவும் வர்றாரு, ரைட்டராகவும் வர்றாரு, பியூனாக இருக்கிறார். இந்தியாவில் கவர்னர் ஜெனரலாக அவ்வளோ பெரிய பதவி இருந்துட்டு கவர்னர் ஜெனரல் மேற்குங்கால கவர்னராக வர்றார். தமிழ்நாட்டில் கொல்லப்புற வழியாக முதலமைச்சராக வர்றார். வந்துட்டு குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர்றார். மாடு மேய்க்கிற, அதான் இப்போ சீமான் சொல்கிற, நீ மாடு மேய்க்கிற மகன் மாடு மேய்க்கணும், மாடு மேய்க்க பூரா மந்திரி ஆகிற நடக்குமா? நீ சொல்கிறான் என்னை முதலமைச்சர் ஆக்கி பாருங்க, இலங்கையில் நான் துப்பாக்கியில் சுட்டு போடுவேன். ஏன் முதலமைச்சரான சொல்லு, இப்போ சுடு, இப்போ சுடுறா போய் மானங்கட்ட போயில. துப்பாக்கி எப்படி பிடிக்கணும் தெரியுமா சீமானுக்கு? நான் கேட்குறேன். நான் கராத்தே விளாண்டேன். கராத்தே யாரோட விளாண்டேன்? உங்களோட விளையாண்ட வேறு, உங்களோட தோத்தன் வேறு. யாரை அடித்த ஒருத்தர் பேரை கூட்டுவாடா, ஆளை கூட்டுவாடா. எந்த ஊரில் எத்தனை மணிக்கு எந்த வருஷம் எந்த கிழமையில் விளையாடுன்னு சொல்லு. அதை பார்த்தவனுக்கு கூட்டுக்குவா. உன் நண்பரே இல்லையா உனக்கு? நீ செத்தவனை தான் சொல்கிறான். யாராவது உயிரோடு இருக்குன்னு சொல்கிறா? திருட்டு போயில. வீரலட்சுமி வீட்டுக்காரர் கூப்பிட்டாரு. ஒரு பழைய படத்தில் பாளையா சொல்லுவார், ஏய் ஊயிட்டு சண்டை போடுவார், கத்திடுறாரு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் கத்தி தொட மாட்டேன் பண்ணுற மாதிரி
நான் இவரோடலாம் வீரலட்சுமி கணவர்கள்லாம் போட்டி போட மாட்டேன். போடுற நாய், திருட்டு நாய். பெரியாரை நீ பேசுனா நாங்களும் பேசுவோம்டா, பேசி பார்ப்போம்டா, வெற்றி பெறுவோம்டா தமிழ்நாட்டில். அதனால் போன வருஷம் அழகர் சட்டமன்றத்தை அழகர் ஆற்றுல இறங்கி தெற்கு சீமையில் மிகப்பெரிய திருவிழா. அந்த திருவிழா 8 மணிக்கு ஆற்று அழகர் முடிஞ்சிட்டாரு. 9 மணிக்கெலாம் வாக்குப்பதிவு ஆரம்பம். அழகரை தரிசிட்டு வந்துட்டு நேராக தமிழ்நாட்டில் பிஜேபிக்காரன் சைமெல்லாம் தெரிஞ்சுக்க 10 லட்சம் பேருக்கு மேலே ஆற்றுல அன்றைக்கி அழகரை பார்த்தாங்க. பார்த்துட்டு மதுரையில் அனைவரும் மதுரையை சுற்றி வாக்குச்சாடிக்கு போயிட்டாங்க. பிஜேபிக்காக போட்டேன். அவன் அழகரை கும்பிடுவான், அவன் நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு திராவிட இயக்கம் என்னைக்கு ஊர் விளைவிக்கலை. இந்துக்கள் அவர்கள் ஆலயங்களில் வழிபடுங்கள், யாரும் தடை செய்யக்கூடாது. கிறிஸ்துவருடைய பிரார்த்தனையை தொடங்குங்கள். இஸ்லாமியர்கள் நீ தான் சைத்த என்ற பெரியார் மதம் என்ற வால்யூமை படித்து பாடுற மானங்கட்ட நாயே. அதில் சொல்கிறார் பெரியார் என்ன சொல்கிறாரு, எல்லா மதத்திலையும் மூட நம்பிக்கைகள் நிறைந்திருக்கிறது, மதங்களே மூட நம்பிக்கைகள் குறைந்தது இஸ்லாம். என்னைய கட்டாயம் ஒரு மதத்தில் சேர் என்று சொன்னால் நான் இஸ்லாம் மதத்தில் சேருவேன்னு சொல்லியிருக்காரா? இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டியது திராவிடரின் கடமைன்னு சொல்லியிருக்காரா? அயோத்திதாசர் பண்டிதர் என்ற திராவிடர் என்ற வார்த்தையை பெரியாருக்கு முன்னாடி அயோத்திதாசர் பண்டிதர் தான் திராவிடர் என்ற இதழ் நடத்திருக்காரு. அப்போ அவர் திருடனா சொல்லு, தைரியம் இருந்தா. அயோத்திதாசர் பாஸ் தான் திராவிடர் வார்த்தையை பெரியாருக்கு முன்னாடி பயன்படுத்தினார். இரட்டைமலை சீனிவாசன் தான் திராவிடர் இதழை பயன்படுத்தினார். சொல்லு, திருடன் சொல்லு. என்ன நினைக்கிறான், பெரியார் தான் பெரியார் திராவிடர் சொல்லல. பெரியார் சொன்னார், என்ன சொன்னார், பிராமணர்களுக்கு அல்லாதவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும். நாமெல்லாம் பிராமணர் அல்லாதவர்கள், பிராமணர் அல்லாதவர்கள் இருக்கக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்டார். அப்போ கால்டுவெல் மொழி குடும்பம் கண்டுபிடிச்சிருக்காரு, திராவிடம் உண்டு. ஜான் மார்சல் ஆய்வுல மொழி குடும்பம் இது திராவிட குடும்பம் சொல்றாரு. இரட்டைமலை சீனிவாசன், MC ராஜா, அவர் தான் தமிழகத்தில் MC ராஜா தான் முதல் சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய தாழ்த்தப்பட்ட வகுப்பினர். இரட்டைமலை சீனிவாசன் பயன்படுத்தியிருக்கிறாரு. அதனால பிராமணருக்கு அல்லாத சொல் திராவிடன்ற வார்த்தை, தமிழன் சொன்னால் இவன் பூந்து உள்ளே வருவான் பார்ப்பான், அதுக்காக திராவிடன்ற வார்த்தையை பயன்படுத்தும் சொல்லி தான் திராவிடன்ற வார்த்தையை ஐயா நல்ல வார்த்தை தான் கூட சொல்லுங்க போடுவோன்றார். ஆனால் பெரியார் கண்டுபிடிச்சது திராவிடன் நினச்சி இவன் பேசுகிறான் முட்டாப்பே. நீ அயோத்திதாசர் பண்டித சொல்லு, திருவிக்கா மரமலையடிகள் அவங்க நட்பு எப்படி, பெரியார் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, பெரியார் அவங்க ஒத்துக்கிட்டார்ல. பார்ப்பனர்களே நாங்கள் என்ன சொல்கிறோம், நீ எங்களை தீண்டத்தகாதவன் மனிதரும் ஆட்சின்னு சொல்லாத மனிதனுடைய மதிப்போம். நீ எங்களை அடிமைப்படுத்தும் போது எங்களுக்கு மேலே ஒன்றும் இல்லை, எங்களுக்கு கீழே ஒன்றும் இல்லை, எனக்கு கீழே யாருன்னு கேட்குறான். பெரியார் பிறவிலேயே மனிதரும் அடிப்படையில் அவன் பாப்பா அவரை உயர் ஜாதியாக தான் சொல்லியிருக்கான். பணக்காரன் 3 மாதிரி சுடுகாட்டில் பெரியார் படக்கல. அன்றைக்கு 46 பதவி 27 பதவிக்கு மேலே வச்சுருந்தவர், அன்றைக்கு வருமான வரி கட்டினவர், மண்டி வச்சுருந்தவங்க. அப்போ ஒன்று மாதிரி பிச்சைக்காரப்பே கிடையாது பெரியார். மனுதர் மத்திரம் ஒன்று சூத்திரன்னு சொல்லிட்டான். இழிவுப்பட்டத்தை போக்குறதுக்கு நீ ஆத்திரம் கொண்டு அடின்னு இருக்காரு. உனக்கு மான ரோஸ் இருந்தால் உன்னை தேவடியாமன்னு சொல்லியிருக்கான், படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். படிக்கிறத கேட்டால் காலை ஈச்சை காய்ச்சி வச்சுன்னு சொல்லியிருக்கான். வேலை வாய்ப்பில் இன்றைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் உயர்நீதிமன்றத்தில் இன்றைக்கி 2 பார்ப்பனர்கள் தான் பரிந்துரை பண்ணுறான். இதெல்லாம் தட்டி கேட்குறது திராவிட இயக்கம், பெரியாருக்காரன், பெரியார் கட்சிக்காரன், மானம் உள்ளவன். எனக்கு மானம் இல்லைப்பா, நான் மனுதர்மத்தை ஒத்துக்கிறேன், நான் சூத்திரன் தான், நான் தேவடியாமையன் தான், நான் நீ ஒத்துக்கிட்டு போட எங்களுக்கு ஒன்றும் ஆச்சு, எதுக்குடா அதை பேசுகிற? நாங்கள் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகுன்றான், நாங்கள் பேசிக்கிறோம், எங்களுக்கு மானம் இருக்குது அறிவு இருக்குது ஒத்துக்கிறோம். உனக்கு மான அறிவு உனக்கு எதுவும் தொந்தரவாக இருக்கா? மானம் இல்லை போ, அறிவு இல்லை போ, மனுதர்மத்தை ஒத்துக்கிட்டா ஒத்துக்க, நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போடா, உன்னை நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு நரி வளம் போடணுன்னா இடம் போடணுன்னா எங்களை கடிக்காத வரைக்கும் பண்ணி சாக்கடைக்குள்ளேருந்து வருது, எங்கள் மேலே படாமல் வடமும் போகலாம் இளவும் போகலாம் எங்கிட்டும் போகலாம், எங்ககிட்ட அடிச்சு போடுவோம், எங்ககிட்ட அடித்து தூக்கி எறிஞ்சிடுவோம். நீ பண்ணி, நீ நரி, குள்ள நரி, நாங்கள் சிங்க கூட்டம், திராவிட கூட்டம், அரிமா கூட்டம், திராவிட கூட்டம் புலிகள் கூட்டம், திராவிட கூட்டம் மானமுள்ள கூட்டம்,
திராவிட கூட்டம் அடங்காத கூட்டம், திராவிட கூட்டம் அடக்கிய பழகின கூட்டம். யாரை? எங்கள் மீது அதிகாரம் செலுத்துறவன, எங்கள் மொழி தமிழ் மொழி மீது அதிகாரம் செலுத்துறவன, எங்கள் தமிழினத்தின் மீது அதிகாரம் செலுத்துறவன. அதனால் அடக்கி வாசி. நான் இப்போ கதை என்ன சொல்ல வந்தேன்னு கேட்டால், உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போட்டேன். நீங்கள் பெரியார் போட்ட விதை, அண்ணா போட்ட விதை, இன்றைக்கி அலறுகோளுக்கு போயிட்டு வந்துட்டு தரிசிச்சுட்டு திராவிட முன்னேற்ற கழக உதயசூரியனுக்கு தான் நான் போட்டேன். அதனால் பெரியாரை ஒத்துக்கிட்டவன் கருப்பு சட்டை போட்டவன் மட்டும்தான் தப்பு கணக்கு போடாதரா சீமான், சுடுகாட்டு பேலை சிங்கள சீமானே. பெரியாரை ஒத்துக்கொண்டவன் கருப்பு சட்டை போட்டவன் தான் நினைக்காத. தமிழ்நாட்டு மக்கள் பெரியாரை ஒத்துக்கொண்டார்கள். நீ பெரியார் சிலைகிட்டப்போ ராமேஸ்வரத்துக்கு போய் ராமசாமி வழிபட்டு வருவேன். வர்ற வழியில் மண்டபத்துக்கிட்ட நீ பெரியாருடைய சிலையை வெட்டப்போ உடைக்கப்போ கையில் காப்பு கட்டிருப்பேன். ராமசாமி எனக்கு கடவுள், ராமர் எனக்கு கடவுள், வழிபட்டு வர்றேன். ஆனால் எனக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் சம உரிமை, என் பெண்களுக்கும் எங்களுக்கும் சொத்துரிமை கொடுத்தேனே, மானம் மரியாதையுள்ள மனிதனாக்கிய இந்த ஈவே ராமசாமி இங்கே வந்தால் கையில் காப்பு கட்டுற கையோட பெரியார் சிலையை உடைக்க வந்து தலையை வெட்டுவேன். அவன் தான் தமிழ்நாட்டில் இருக்கான். அவன் திகாவாக இருக்க மாட்டான், அவன் திமுகவாக இருக்க மாட்டான், அவன் அண்ணா திமுகவாக இருக்க மாட்டான், அவன் எங்கள் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்க மாட்டான். அவன் பெரியாருடைய மானசீகமான நன்றி உள்ள மானமுள்ள ஒரு தமிழன் திராவிடனாக இருப்பான். அதான் இங்கே வெற்றி பெறுறான். தைப்பூசத்து கூட்டம் போகும், நீ அதை கண்டு ஏமாந்துடாத. அண்ணாமலை நீ சப்போர்ட் பண்ணுறான். என்ன சப்போர்ட் பண்ணுற? நான் கொண்டு வரேன் ஆதாரத்தை. ஓ மனு தர்மத்தில் RSS பாஜக பெண்களை போக பொருளாக இழிவு பொருளாக வச்சுருக்கான்ல. முத்துலட்சுமி ரெட்டி தானே சட்டமன்றத்தில் பேசி பெண்களை பொட்டு குத்தி விடுற பரம்பரை என்னடா சீமான் சொல்கிறான். யாரா இந்த பாட்டுண்டா சட்டமன்றத்தில் போய் பேச சொன்னது முத்துலட்சுமி ரெட்டியை? உன் பாட்டை எந்த பாட்டினா இருப்பார சொல்கிறான். கேட்குற கேள்வி கரெக்டாக போய் சொல்லு. 82லேருந்து 2009 வரைக்கும் என்ன பண்ண? ஈழத்தமிழுக்காக நீ என்ன பண்ணியிருக்க? எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்க? என்ன உனக்கு செலவு? ஓ வசூல் 2009 உன் நிலைமை என்ன? சொத்து நிலவரம்னா இப்போ நிலவரம் என்ன? இப்போ திரள் நிதி கட்டானோடனே பெரியாரை பேசுனதில் நாக்பூரில் நீ வாங்கினா நாசிக்கா நாக்பூரில் வாங்கினது என்ன? நாக்பூர் தான் உனக்கு பாதை. இனிமே இப்போ அண்ணாமலையும் சேர்ந்துட்ட, ரஜினியும் சேர்ந்துட்ட, நீ பகிரங்கமாக வந்துட்ட. மக்களுக்கு தெரியும். நாங்கள் உன்னை அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை, மக்களுக்கு நீ யாருன்னு தெரியும். அதனால் நீ பெரியார் பேசாதெல்லாம் பேசினா சொன்னால் நாங்களும் பேசுவோம். எங்கள் பேச்சுக்கு நீ பதில் கொடு, பேசுவோம். கேட்குற கேள்விகளில் ஒரே மேடையில் பேசி பார்ப்போம். அதனால் எச்சரிக்கை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிடம் தான் வெல்லும். எத்தனையோ பேர் திராவிடத்தை வீழ்த்த வந்தவன். அதான் சொன்னேன், ராஜாஜியை அந்த குலக்கல்வி கொடுத்த ராஜாஜியை ஒழிக்கணும்னா பச்சை தமிழர் காமராஜரை தூக்குடானதாண்டா சரியாக இருக்குன்னு சொல்லி பச்சை தமிழர் காமராஜரை திராவிடம் என்ன செய்யணும்னு கேட்டீங்களா? பச்சை தமிழர் காமராஜரை ஜாதி அடையாளமாக பார்த்துருந்தா விருதுநகரில் நிப்பாட்டியிருப்பார், கோயில்பட்டில் நிப்பாட்டியிருப்பார், தூத்துக்குடியில் நிப்பாட்டியிருப்பார். ஒன்றை மாதிரி பூர்வக்குடி பேசியிருந்தா பச்சை தமிழர் காமராஜர் இந்த நாட்டில் சுதந்திர வேள்விக்காக போராடிய அகில இந்தியாவில் 2 பிரதமர் உருவாக்கிய மாபெரும் தலைவன். அந்த தலைவன் பார்ப்பனர்களால் காங்கிரஸ் கட்சிக்குள் மன உளைச்சலானார். அப்போ எந்த பாட்டை கை கொடுத்தார் தெரியுமா? பெரியார் என்ற பாட்டை. பச்சை தமிழர் காமராஜரை காப்போம், அவரை வெற்றி பெற வைப்போம், வாருங்கள் தூக்குனது எந்த பாட்டை சொல்லு. மான ரோசம் சூடு சொரணம் இருந்தால் காங்கிரஸ் கட்சிக்குள் காமராஜருடைய தியாகத்தை, காங்கிரஸ் கட்சிக்குள் காமராஜருடைய புகழை கெடுத்தார்கள் பார்ப்பனர்கள் ராஜாஜி தலைமையில். அன்னைக்கு காமராஜரை தூக்கி கொண்டு வந்து குடியாத்தத்தில் காமராஜர் கேட்குறார், குடியாத்தத்தில் எனக்கு யார் இருக்கா? நாங்கள் இருக்கோம் வாங்க. அது கம்யூனிஸ்ட் கோட்டை. தனத்தந்தியில் பெரிய கார்ட்டூன் போடுறான். கோதண்டராமன் கம்யூனிஸ்ட்டு அங்கே நிற்கிறாங்க தேர்தலில். அப்போ பெரியாரும் அண்ணாவும் சாரட் வண்டியில் காமராஜரை உட்கார வச்சு அந்த கோட்டைக்குள்ளே, கம்யூனிஸ்ட் கோட்டைக்குள்ளே பெரியாரை காமராஜரை கூட்டு போகிற மாதிரி கார்ட்டூன் போட்டிருக்காங்க. பாடுறா மான கட்டுடாய், எது அறகுறையாக படிச்சுக்கிட்டு. வேலுநாச்சியாருடைய கணவன் இருந்தோடனே அதில் சத்தியம் பண்ணாருன்னு போய் சொல்கிறேன். ஜான்சி ராணி பேசுனதை போய் வேலுநாச்சியார் வரலாறும் படிக்கிறது இல்லை. மாங்காய் மடை, காலிலே தண்ணியை போடுறது, ராவை அடிக்கிறது, பச்சை கஞ்சா குடிக்கிற பையன் ராவை அடிச்சுட்டு அக்கா யார், தங்கச்சி யார், பெரியம்மா யார், சித்தம்மா யாருன்னு தெரியாத நாய்
பெரியாரை பேசாத பேச்ச. அந்த தேர்தலில் பச்சை தமிழர் காமராஜரை வெற்றி பெற வைப்போம் சொல்லி அண்ணா எழுதினார், தம்பிக்கல நம்நாத எழுதினார், மணாலா குணாலா குலக்குழுந்தே சென்று வா வென்று வா எழுதினார் அண்ணா. எழுதிதான் கம்யூனிஸ்ட் கோட்டைக்குள்ள காமராஜரை வெற்றி பெற வைத்தார். காமராஜர் முதல் கேட்கிறார் அண்ணா பெரியார்ட்ட என்னன்னு கேட்கிறார். ராஜாஜி 5000 பள்ளிக்கூடங்கள் இழுத்து மூடினார். நீங்கள் அவர் இழுத்து மூடின பள்ளிக்கூடத்தை திறக்கணும், கூடுதலா பள்ளிக்கூடம் திறக்கணும்னு சொல்கிறார். 15000 பள்ளிக்கூடங்களை பச்சை தமிழர் காமராஜர் திறந்தார். சாதித்தது பெரியார் பாட்டனும் அண்ணா பாட்டனும் காமராஜர் பாட்டனும். வரலாறு பேசுகிறார். குலக்கல்வி திட்டத்தை எடுத்து எந்த பாட்டை எடுத்து அன்னைக்கு உன் பாட்டேன் பூட்டேன் பூட்டி விளக்கமாறு வெண்ண பெரியாரை பேசுகிற மரியாதை இருக்கு, மானங்கட்ட பேல. இன்னொரு கேட்கிறாரு பெரியார் காமராஜர்கிட்ட என்ன செய்யணும்னு கேட்கிறார். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் என் தாழ்த்தப்பட்ட சகோதரன் எவனும் அமைச்சராகல, ஒரு சகோதரன் அமைச்சராக்குன்றாரு. பெரியார் சொல்கிறாரா பெரியார் பாட்டேன் காமராஜர் பாட்டேங்கிட்ட. அப்போ காமராஜர் சொல்கிறார், யார் பரமேஸ்வரன் காங்கிரஸ் கட்சியில் அன்னைக்கு வயது கம்மியாக இருந்த ஒரு பரமேஸ்வரனை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக்கி யாரை கோயிலுக்கு நுழையக்கூடாதுன்னு சொன்னானோ, யாரை பார்த்தா தீட்டுன்னு சொன்னானோ, யாரை தொட்டா தீட்டுன்னு சொன்னானோ அவனுக்கு பரிவட்டம் கட்டி ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே அனுப்பி வைத்தது திராவிட இயக்கம், வென்றது காமராஜர். திருச்செந்தூர் கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு சொல்ல வச்சான். அந்த திருச்செந்தூருக்குள்ளே சீப்பு ஆதித்தனாரை சபாநாயகர் ஆக்கி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஆக்கி அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி கோயிலுக்குள் அழைத்து சென்றது திராவிட இயக்கம், சாதித்தது திராவிட இயக்கம் பெரியார். காட்சி கண்டேன், ஒரு மாட்சி கண்டேன், தில்லை நடராஜன் ஓடிய காட்சியை கண்டேன் அண்ணா எழுதினார். பரமேஸ்வருடைய வருகை கண்டு ஓடிய காட்சி கண்டேன் எழுதினாரா. திராவிட இயக்கம் வரலாறு தெரியாமல் நாய் 2 இதை படிச்சுவிட்டு ஈத்திர பைய கோட்டை அடிச்சுட்டு ராவை அடிச்சுட்டு ஏதோ பேசிட்டு உளறிட்டு இருக்க. எச்சரிக்கை. வணக்கம்.